இந்திரா கௌதம் சீரியல் ஜூலை 10 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க. எல்லாரும் காவ்யாவை காணும்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அந்த டைம்ல ஜெயா கண்ணு முன்னாடி இப்படி ஒரு குடும்பம் நடக்கும்போது அவனால பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு வேளை அவ கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல கண்டிப்பா காவியா நம்மகிட்டயெல்லாம் சொல்லாம அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஜெயாவோட ஹஸ்பண்ட். என்னாச்சு, எல்லாரும் ரொம்ப பரபரப்பா காவியாவை காணோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர். எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறீங்களா? நல்லா அழுங்க, நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாள், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோஷினி ஒரு பக்கம் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அவள் ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க ஜெயா. இப்போ என்ன பண்ணுறது, காவியாவை தேடுறதா இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயாவோட ஹஸ்பண்ட், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி மாமா, நான் போய் ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிருக்காளான்னு பார்த்துட்டு வரேன்னு போகிறாங்க. சுபா ஒரு பக்கம், புள்ளத்தாச்சி பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஜெயா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவியா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை காப்பாற்றுங்கன்னு கத்தவும் கூட இருக்கிற ரவுடிங்க ஏய் கத்துன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அப்படியே அமைதியாயிடுறாங்க காவியா. திரும்பவும் கத்துறாங்க. அந்த டைமில் கர்ச்சீஃப் எடுத்து வாய மூடவும், ப்ளீஸ் நான் இனிமேல் கத்த மாட்டேன், வயிற்றுல குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் கத்த மாட்டேன் அப்படின்றாங்க காவியா. கௌதம் காவியாவை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஷினி, என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, உன் குடும்பத்தை பார்த்ததும் ரொம்ப பாசம் பொங்குதா அப்படின்னு சொல்ல. அப்படியெல்லாம் இல்லை ரோஷினிங்கிறாங்க கதிர். அவங்க நம்ம கல்யாணம் எப்போ நிற்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இரு, ஏன் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லவும், அதில் ரோஷினி உள்ள வரும்போது அவங்க கூட காவியா இருந்தா, ஆனா இப்போ அவளை காணோம், அதான் ரோஷினி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன இங்க மேடையில் உட்காந்துட்டு நீ அவளை பார்த்துட்டு இருக்கியா? இப்போ என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, ஆனால் கல்யாணம் முடிச்சதும் நீ என் கூட தான் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுட்டு பேசு. இனிமேல் உன் குடும்பத்தில் என்ன பிளான் பண்ணாலும் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது, நீயும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இன்னும் 15 மினிட்ஸில் எல்லாம் முடிஞ்சிரும், அவ்வளோதான் அப்படின்னு ரோஷினி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சுபா பயங்கரமாக காவியாவை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயா இந்திராவை திட்டிட்டு இருக்காங்க. காவியா எங்கே போனான்னு தெரியலன்னு இந்திரா சொல்ல, இங்கே பாரு இந்திரா, காவியா வேணா உனக்கு அக்காவாக இருக்கலாம், ஆனால் அவள் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ பதட்டப்படாமல் நிற்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. இல்லை அத்தை, கண்டிப்பாக வந்துடுவா, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க இந்திரா. வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் காவியாவை தேடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹேமாவும் ராகினியும் மட்டும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாடா, அந்த ரோஷினிக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவள் மேடையில் வந்து உட்காந்துருக்கா. என்ன ஐடியா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹேமா சொல்ல, ஒருவேளை கதிரை உண்மையாவே காதலிக்கிறாளோ ரோஷினி அப்படின்னு ஹேமா திரும்ப சொல்ல, ஏடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேங்கிறாங்க ராகினி. அப்போ சொத்து வராதுன்னு தெரிஞ்சு எதுக்கு மனமேடிக்கு வரா அப்படின்னு கேட்க, ஹேமா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்க, இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்கிறாங்க ஹேமா. இல்லை உங்களுக்கு சொத்து பிரிக்கிறப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை, உன் பொண்டாட்டி கெட்டவன்னு சொல்லி உனக்கு சொத்துல ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன வெற்றியை டிவோர்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக கேட்டிருப்பேன் அப்படின்னு ஹேமா சொல்ல, ஏண்டி வீட்டுக்குள்ளே 4 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே நடக்கிற உனக்கே 4 வருஷமாக கூட வாழ்ந்த புருஷனை வேண்டான்னு சொல்ல மனசு வருதுன்னா, ரோஷினி யாரடி, நீ படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர், அங்கே பார் மொத்த குடும்பத்தையும் அலற வச்சிட்ருக்கா, எல்லாம் கிழக்கு மேற்குமா அங்கங்கே சுற்றிட்டு இருக்குங்க, அவளா ஏமாந்து போவா, சான்ஸே இல்லை அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், அவளும் என்னமோ பிளான் பண்ணி தான் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கதிர் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அந்த டைமில் ரோஷினி, கதிர் ஃபேஸை கொஞ்சம் ஸ்மைலிங்காக வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன நீயே கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்க. ரோஷினி எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, அங்கே காவியா வேற காணோம், ஏய் உண்மையே சொல்லு, நீ ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க, எப்போ பார்த்தாலும் காவியா அவளை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பியா, அப்போ எதுக்கு என் பக்கத்தில் மாலையை போட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்க, ரோஷினி எனக்கு உண்மையில தான் சந்தேகமாக இருக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னாச்சும் உண்மையே சொல்லு ரோஷினி, இப்போ மட்டும் நீ சொல்லலை மாலையை கழட்டிட்டு நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கௌதமுக்கு காவியாவோட கர்ச்சீஃப் கிடச்சிருது. அதை வச்சுட்டு யோசிச்சுட்டே நின்றுருக்காங்க. உன் பொண்டாட்டிக்கு நம்ம கல்யாணத்தை பார்க்க பிடிக்கலையா, அதனால தான் போய் சாமி கிட்ட உட்காந்துட்ருக்கலாம், அதுக்கு தான் இவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ரோஷினி கதிர்கிட்ட சொல்ல, நிஜமாவா சொல்கிற, நீ முன்ன பண்ண மாதிரி எதுவும் இப்போ முட்டாள்தனமாக பண்ணிடலையே, உண்மையை சொல்லு ரோஷினி அப்படின்னு கேட்க, நான் எதுவும் செய்யல கதிர், நான் செய்ய தேவையும் இல்லை, இப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு கேட்க, என் குடும்பத்துக்கும் காவியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கதிர் கேட்க, அதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கதிர், இப்போ நம்ம கல்யாணம் நடக்கட்டும், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு ரோஷினி சொல்ல, காவியாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாதான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேங்கிறாங்க கதிர். எந்த பிரச்சனையும் இல்லை கதிர், கல்யாணம் முடியட்டும், இப்போதைக்கு நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் கௌதம் காவியாவை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட
டூ வீலர் கிட்ட நிக்கிறாங்க. பின்னாடி காவியா இருக்கிற காரும் நிக்குது. காவியா எப்படியாவது கௌதம கூப்பிடணும்னு சொல்லி சத்தம் போட போறாங்க. அதுக்குள்ள கர்ச்சீஃப் வச்சு வாயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த ரவுடிஸ். கௌதம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக டூ வீலரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மிரரில் காவியா அந்த காருக்குள்ளே இருக்கிறது தெரியுது. உடனே கௌதம் ஓடி போய் அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்திரா கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜெயா, நாங்கள் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கலான்னு போகும்போது, ஆமாம் அக்காவை கடத்திட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஷினி பக்காவான பொண்ணு, பார்த்தல சும்மா எப்படி தெரிக்க விட்டுட்ருக்கான்னு அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் அந்த காவியா ஓடி போயிட்டா போல இருக்கு அப்படிங்கிறாங்க ஹேமா. எப்படியோ நம்மளுக்கு ரூட்டு கிளியர், அதை பாரு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இந்த இந்திரா விட்டுருவாளா, எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவா பாருங்க அப்படின்னு ஹேமா சொல்ல, ஏ வாயை மூடிடி அப்படிங்கிறாங்க ராகினி. பிளான் பண்ணுறேன்னு இப்படி சொதப்பி விட்டுட்டியே, இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே, உன் பேச்சை நான் கேட்ட பாரு சே அப்படின்னு ஜெயா சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, கௌதம் அக்காவை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீங்களாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்மளை மீறி ஒண்ணுமே நடக்காத அத்தை அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. என்னங்க சொல்றா இவ, பொறுமையா இருக்கிறதா அப்படின்னு பேசிட்டு இருக்க. உடனே ஜெயாவோட ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவம் வந்து ரோஷினிய, எல்லாம் இவ பண்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாமா தயவு செஞ்சு இவளை எதுவும் பண்ணிடாதீங்க, இவ வேற கையில போனை வச்சுட்டே இருக்கா, இவ ஏதாவது பண்ண போய் உடனே அது காவியாக்காக்கு பிரச்சனையா போயிடும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்திரா இப்போ என்னம்மா பண்ணுறது, கல்யாணம் கூட என்னமோ ஆகட்டும், ஆனால் நம்மளுக்கு இப்போ காவியா தாம்மா முக்கியம் அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. கௌதம் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு மாமா, அவர் எப்படியாவது காவியாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் வெற்றியும் கௌதமும் எப்படியோ காவியாவை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் காவியா மயங்கி விழுந்துடுறாங்க. திருப்பி தண்ணியெல்லாம் தெளித்து எப்படியோ கௌதமும் வெற்றியும் அவங்கள ரெக்கவர் பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, முதல்ல அந்த மணமேடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க காவியா வர்றதுக்குள்ளேயே கதிர் இந்திரா அனுப்பிச்சா ஆடியோவை கேட்டுடுறாங்க. அடி பாவி, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டி, ஆரம்பத்துலேருந்தே தப்பாக தான் தெரிஞ்சது, நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன்ல, முதல்ல காவியாவை விட சொல்லு, அவள் மேலே கைப்பட்டுச்சு நடக்கிறதே வேற அப்படின்னு கதிர் சொல்ல, அதானே பார்த்தேன் என்ன கட்டின பொண்டாட்டி மேலே பாசம் பொங்குதா, ஒருத்தரையும் விட முடியாது, என் கழுத்தில் தாலி ஏறாமல் உன்னை விட முடியாது அப்படின்னு ரோஷினி சொல்ல, வேணா ரோஷினி அப்படிங்கிறாங்க கதிர். இந்திராவும் அவங்க அக்காவும் சேர்ந்து எவ்வளோ விவரமா சொத்தெல்லாம் மாற்றி எழுதிக்கிட்டாங்க, அவள் உயிரோட இருந்தா நீ செல்லா காசுடா, அவள் செத்தாதான் உனக்கு சொத்து புரியுதா அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க ரோஷினி. அப்போ சொத்து இல்லாத கதிர் உனக்கு தேவையில்ல, அப்புறம் எதுக்கு நான் உன் கழுத்தில் தாலி கட்டணும், எனக்கு வேணும், நல்லா வேணும், உன்னை நம்பி என் மொத்த குடும்பத்தையும் பகைச்சிக்கிட்டேன்ல, இங்கே பார் மரியாதையா உங்கள் ஆளுங்களுக்கு ஃபோனை போட்டு காவியாவை விட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, முடியாதுடா நெவர், நீ இப்போ என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா உன் பொண்டாட்டியை துண்டா வெட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க கதிர் ரோஷினியை. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.